ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்க போறோம், இல்ல ஏற்கனவே என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம், காலங்கள், அதாவது டென்சஸ் இல்லையா. ஸோ இந்த டென்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன்னா நம்ம பேசுறோம் அப்படின்னா எப்படியெல்லாம் பிரிச்சு பேசலாம், முடிஞ்ச விஷயத்த, நடக்கிற விஷயத்த, நடக்க போற விஷயத்தெல்லாம் எப்படி நம்ம பிரிச்சு கரெக்டா எக்ஸாமின் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அந்த எக்ஸாமைன் பண்றதுங்கிறதுல நம்ம தெளிவா கிளியரா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரூலை ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லாம ஆட்டோமேட்டிக்கா நமக்கே அந்த ரூல் என்ன ஆயிடும், ஃபாலோ அப் ஆயிடும். ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம கிட்ட டென்சஸ் வந்து 12 கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ் இருக்கு இல்லையா. அதுல நம்ம எக்ஸ்க்ளூசிவா எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். எக்ஸ்க்ளூசிவா நான் முன்னாடி இருக்கிறதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம இப்போ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அப்ப ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்னா வருங்காலங்கள்ல என்ன நடக்க போகுது, நடந்து இருக்கலாம், இல்ல முடிச்சிருக்கலாம், நின்று இருக்கலாம், செய்திருக்கலாம் அப்படிங்கறத வந்து அழகா கரெக்டா சொல்றதுக்காக அந்த மாதிரியான டென்ஸ் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த டென்ஸ் இருக்கு, இதனுடைய ரூலையும் நம்ம பார்க்க போறோம். என்ன ரூல் இருந்தாலும் இந்த டென்ஸ் இருந்தாலும் நமக்கு யாரு ரொம்ப முக்கியமா இருப்பாங்க, முக்கியமான ஹீரோ, ஆக்ஷன் வார்த்தை இல்லையா. ஸோ அவர் தான் என்ன பண்ணுவார் வந்து அவரோட ஆக்ஷன்ஸ் என்னவோ பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. ஸோ அவர்கிட்ட என்ன இருக்கும், 3 வித்தியாசமான கேண்டிடேட்ஸ், அதாவது V1 V2 V3 அந்த மாதிரி 3 வித்தியாசமான கேட்டகரிஸ் இருக்கும். அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் சொல்ற மாதிரி இருக்கும். V1க்கு என்ன, V2க்கு என்ன, V3க்கு என்ன அப்படின்ட்டு. ஸோ அந்த V3 அப்படின்னு வரும்போது நமக்கு பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறதுல போயிடும். V2ன்னு வரும்போது பாஸ்ட்ல வந்துடும், V1 வரும்போது ப்ரெசென்ட்ல வந்துடும். இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் தமிழாக்கம் தெரியும் போது ஈஸியா அவங்களால என்ன பண்ணிக்க முடியும், ஓகே இதுக்கு இப்படிதான் பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதை நீங்க ரூல்ல அப்ளை பண்ணும்போது அந்த சென்டென்ஸ், அந்த வாக்கியம் வந்து கரெக்டா அமைஞ்சிடும். ஸோ அப்படி இருக்கும் போது இன்னைக்கு ஒரு சின்ன சிம்பிளான ஒரு சென்டென்ஸ், ஈஸியான ஒரு ஆக்ஷன் வார்த்தையை வச்சு எப்படி எழுதலாம்னு சொல்லி தருவாங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்க்குறோம். அதில் எக்ஸ்க்ளூசிவாக எதை பற்றி பார்த்துட்டு இருக்கோம்னா பாசிட்டிவ் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் V1 V2 V3 ஆக்ஷன் வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கலாம். எழுதிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம சென்டென்ஸ் அமைச்சுக்கலாம். நம்ம எடுக்க போகிற ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் வார்த்தை என்னன்னா டிக். ஸோ அதாவது ப்ரெசென்ட்ல சொல்லும் போது டிக். ஸோ டிக் அப்படின்னா என்னன்னா தோண்டி அப்படிங்கிறது தான். இது ஒரு ஜென்ரலான ஒரு வார்த்தை தான், நிறைய பேர் இதை நம்ம பயன்படுத்த மாட்டோம். இந்த தோண்டி அப்படிங்கிறது என்ன சொல்றான், தோண்டின்னு சொல்லலாம், இல்ல கலர்றது அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் டிக் மை மவுத், என் வாய கலராத அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கூட இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்க சொல்லிக்கலாம். அப்ப ப்ரெசென்ட்ல வரும்போது டிக் அப்படிங்கிறது. அடுத்தது வந்து பாஸ்ட் வரும்போது டக். டக் வரும்போது தோண்டினார். ஸோ தோண்டினார் அப்படிங்கிறது நமக்கு பாஸ்ட்ல வர்றது. இதுவே V3யும் நமக்கு என்னதான் வரும், நமக்கு டக் அப்படிங்கிறது தான். ஸோ அதை நம்ம சொல்லும் போது என்ன சொல்லலாம் அப்படின்னா தோண்டி இருப்பார் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். ஸோ தோண்டி இருப்பார் அப்படிங்கிறது டிக் டக் டக். அப்போ நம்ம இது நம்ம என்ன சொல்லலாம், கேஷுவலான வார்த்தைகளையும் நம்ம சொல்லலாம். ஸோ என் வாயை கலராத, இல்லை அந்த இடத்த போய் கலரிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இதெல்லாமே டோன்ட் டிக் தட் அண்ட் டோன்ட் டிக் மை மவுத், இல்லட்டா வந்து டோன்ட் டிக் த பிட், அந்த மாதிரி குறிப்பான விஷயங்களும் நம்ம சொல்ல முடியும் இல்லையா. ஸோ இப்போ டிக்ன்றதுக்காக தோண்டி, தோண்டினார், தோண்டி இருப்பார். இப்போ verb, அதாவது ஆக்ஷன் ஃபார்ம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்தது வரும்போது சப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட்ல நம்ம கிட்ட என்னெல்லாம் இருக்கு, I, we, you, he, she, they, it. ஸோ இவங்கெல்லாம் நம்ம கிட்ட என்ன இருக்காங்க, சப்ஜெக்ட் ரோல்ல இருக்காங்க. அண்ட் தென் இதனுடைய ரூல், எதோடைய ரூல், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸோடைய ரூல். ஸோ அந்த ரூல்னு வரும்போது நம்ம கிட்ட என்ன இருக்கு, வில் ஹாவ். வில் ஹாவ் கூட நம்ம யாரை சேர்த்து எழுத போறோம், V3 ஃபார்ம். அதாவது இந்த V3ங்கிறது which is indicate past participle இல்லையா, people. ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன பண்ணுது, இது இண்டிகேட் பண்ணுது இல்லையா. ஸோ அப்போ நமக்கு ரூல் வந்து பெர்ஃபெக்டா அமைஞ்சிருச்சு. இப்போ இந்த ரூலுக்கான எக்ஸாம்பிள் நம்ம எழுதலாம். ஸோ எக்ஸாம்பிள், இந்த இடத்துல நம்ம சப்ஜெக்ட் தான் எழுதணுன்றது கிடையாது, நம்ம என்னமோ எழுதலாம், நேமிங் பர்சன்ஸையும் எழுதலாம். அதாவது நேம்ஸ் வந்து ராம், ஜான், சீதா அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், நேம்ஸுமே சொல்லலாம். வெறும் ஹீ, ஷி, தே தான் சொல்லணுன்ற அவசியம் இருக்காது. ஸோ அப்போ எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன், சீதா அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் எழுதியாச்சு. ஓகேவா. ஸோ இதுக்கு அடுத்தது நமக்கு என்ன இருக்கு, ரூல் வந்து வில் ஹாவ், அதாவது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸோட ரூல் வந்து வில் ஹாவ். V3 நம்ம என்ன எழுதியிருக்கோம், டக்னு எழுதியிருக்கோம் இல்லையா. சீதா வில் ஹாவ் டக் த. சீதா வில் ஹாவ் டக் அப்படிங்கிறது இதோடய முடிச்சிடலாம். ஓகேங்களா. ஸோ சீதா தோண்டினார், அதோட தோண்டி இருப்பார் அப்படிங்கிறதோட முடிச்சிடலாம். இல்லை நீங்க வந்து அதை கண்டினியூ பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா டிக் த பிட்.
ஸோ அந்த இடத்துல நீங்க ஏதாவது ஃபில் பண்றீங்கன்னா ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ சீதா வில் ஹவ் டக் த பிட் அப்படின்னு வரும்போது டக்குன்னது தோண்டி இருப்பார் இல்லையா, அப்ப அவர் எதை தோண்டி இருப்பார், அப்ப குழியை வந்து அவங்க தோண்டி இருப்பாங்க அப்படிங்கிறது தான். ஓகே, அப்ப சீதா என்ன பண்ணிருப்பாங்க, சீதா குழியை தோண்டி இருப்பார் அப்படிங்கிறது. அப்போ ஃபர்ஸ்ட் யார் வருவாங்க, இவங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ளே பண்ணுவாங்க. சீதா பிட்டுங்கிறது நமக்கு ரெண்டாவதா வரும், ஏன்னா த பிட் அப்படின்னு இருக்கு. அப்ப அவங்க யார் வருவாங்க, சீதாக்கு அப்புறம் வருவாங்க. சீதா குழியை, அதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்பாங்க, வில் ஹாவ் டக் தோண்டி இருப்பார். தோண்டி இருப்பார் அப்படின்னா இங்க நம்ம தே வரும்போது இருப்பார் அப்படின்னு சொல்லிக்கலாம், இல்ல ஹீ வரும்போதும் இருப்பார் அப்படிங்கறது சொல்லிக்கலாம். இங்க சீதா அப்படிங்கும் போது கேர்ள் இல்லையா, சோ அப்ப அங்க என்ன பண்ணலாம், இருப்பாள் அப்படிங்கறத சொல்லிக்கலாம். அப்போ சீதா என்ன பண்ணிருப்பாங்க, த பிட் குழியை, குழியை என்ன பண்ணிருப்பாங்க, தோண்டி இருப்பாள். சீதா குழியை தோண்டி இருப்பாள் அப்படிங்கறதோட நம்ம முடிச்சுக்கலாம். சோ அப்ப ஏன்னா இங்க இருக்க நம்ம ஃபீமேல், நம்ம கேர்ள் அப்படிங்கிற ஃபெமினன் சொல்றதால அந்த ஃபெமினன்னால இங்க இருப்பாள் அப்படின்னு இருக்கு. இங்க நீங்க இருப்பாருன்னும் போது ஹீக்கு சொல்லிக்கலாம், இல்ல தேக்கு சொல்லிக்கலாம். சோ அப்படின்னும் போது உங்களுக்கு கரெக்டா வந்திருக்கும். சோ இப்ப இந்த டிக் டக் டக் அப்படிங்கறது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு வெர்ப் ஃபார்ம் தான், பட் ஆனா நிறைய இடங்கள்ல இது யூஸா இருக்கும். சோ இதை வச்சுட்டு இன்னைக்கான 5 to 10 சென்டென்சஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.